Information is wealth. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன தெரியுமா, நம்ம சாப்பிட்ற உணவு சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் விதவிதமாக சாப்பிட்றோம். ருசிக்கணும்னு சொல்லிட்டு பல விதமான சாப்பாடுகளை சாப்பிட்றோம். சில சாப்பாடு குக் பண்ணி சாப்பிட்றோம், சிலது பச்சையாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி உலகத்திலே பார்த்தீங்கன்னா பல்வேறு தரமான உணவுகள் இருக்குது. நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா வெரைட்டிக்கு பஞ்சமே இல்லைங்க. எவ்வளோ வெரைட்டியும் சாப்பிட்றோம். டேஸ்ட்டு விதவிதமாக சாப்பிட்றோம், காரமாக சாப்பிடுவோம், இனிப்பாக சாப்பிடுவோம், பல்வேறு வகையான உணவுகள் சாப்பிட்றோம். இன்றைக்கி உங்கள் நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புக்கு உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, அதாவது செரிமானம் ஆகிறதுக்கு ஒவ்வொரு உணவும் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த உணவை எப்போ சாப்பிடணும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க முன்னாடி எந்தெந்த உணவை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, இதை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். இந்த மெடிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் வீடியோ முடிவில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும். மறக்காமல் உங்களுடைய எண்ணங்களை சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம நேர விஷயத்துக்குள்ளே போயிடலாம். முதலாவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸு. நம்ம வெஜிடபிள்ஸு பொதுவாக சாம்பார் வைக்கிறதுக்கு, கூட்டுக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா குக் பண்ணி அதில் போடுறோம் இல்லையா. இந்த மாதிரி எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் அதை நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது, நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அது உங்கள் உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்கன். எல்லாத்துக்கும் பிடிச்ச உணவு இல்லையா. சூப்பரான அசைவ உணவுலேயே முதலிடத்தில் இருக்கிறது சிக்கன் தான். யாரை கேட்டாலும் சிக்கன் தான். சிக்கன்லேயே KFC அந்த மாதிரி இருக்குது, வீட்டிலேயே பொரிச்சு சாப்பிடக்கூடிய சிக்கன் இருக்குது, குழம்புல போடுற சிக்கன் இல்லையா, பிரியாணி, எல்லாத்துலேயும் சிக்கன் தான் நம்பர் 1. சரி, இப்போ நம்ம சிக்கன் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் குக் பண்ணி தாங்க. நம்ம நாட்டில் எல்லாருமே குக் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஃபாரின் மாதிரி பச்சையாக அரை வெக்கடை சாப்பிட்றது இல்லை. நீங்கள் ஒரு சிக்கனை குக் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம வாய் வழியாக உணவுக்குழல் வழியாக கீழே போய் இறப்பை அடைஞ்சு டைஜஸ்ட் ஆகுது. நம்ம சாப்பிட்ட சிக்கன் ஃபுல்லாகவே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 நிமிஷம். அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, பழங்கள். இது நம்ம கண்டிப்பாக பச்சையாக தான் சாப்பிடுவோம், வேக வச்சு பழங்களை சாப்பிட்றது இல்லை. எந்த பழம் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி தான், அது நம்ம உடம்புக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சீக்கிரமே ஆகிடும் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம், 15லேருந்து 20 நிமிஷம் தான் எடுக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா மீன், ஃபிஷ். நல்லா சமையல் பண்ண ஃபிஷ் இருக்குல்லையே, அதை நம்ம சாப்பிடும்போது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 60 நிமிஷம், ஒரு 3/4 மணிக்கூர்லேருந்து 1 ஹவர் ஆகும் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பீஃப் ஒரு சில பேர் சாப்பிடுவீங்க, ஒரு சில பேர் சாப்பிட மாட்டீங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒரு மருத்துவராக அதோட விஷயத்தை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பீஃப் நம்ம சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரமாக எடுக்குது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுக்குதுங்க, 180 நிமிஷம் எடுக்குது. அதனால் இந்த பீஃபு, மட்டன் எல்லாமே ஒன்று தான். இது சாப்பிடும்போது நைட்டு மட்டும் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருங்க. என்னோட அட்வைஸ் வந்து, அது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் காலையிலையோ மத்தியானமாக மட்டும் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடாதீங்க. ஆறாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு. நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பொதுவாக நல்ல ஹார்டான தானியங்கள் இருக்கு இல்லையா, நட்ஸு. அதில் வந்து நம்ம பாதாம் வரும், முந்திரி வரும், பிஸ்தா வரும். இதெல்லாம் நம்ம ஒரேடியாக அப்படி சாப்பிடும்போது என்ன தெரியுமா ஆகும், உடம்புல போய் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பவே மாட்டீங்க. பீஃபுக்கும் மட்டனுக்கும் எவ்வளோ ஆச்சோ அதே அளவு இந்த நட்ஸு சாப்பிடும்போது ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 180 நிமிஷம், 3 மணி நேரம் ஆகுது. அதனால தான் நட்ஸும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். காலையில் மத்தியானம் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு பீஃப் மாதிரியே. ஏன் டாக்டர் இப்படி நட்ஸு சின்னதாக தானே இருக்குது, பீஃப் மாதிரியே எது டைம் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? நட்ஸு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஹார்டான விஷயந்தான். அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. பொதுவாக எந்த ப்ரோட்டீன் உணவாக இருந்தாலும் சரி தான், ஃபைபர் அதிகமான உணவாக இருந்தாலும் சரி தான், டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் நட்ஸுக்கு. ஏழாவது பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். என்னென்ன வரும், பால் வரும், தயிர் வரும், சீஸ் வரும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதில் நம்ம வெண்ணெய், நெய் அதை கூட இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஆனால் முக்கியமான விஷயம், ஒரு பால் வந்து நல்ல ஹை டென்சிட்டியான பால், தண்ணியே கலக்காத ஒரு அப்படியே கறந்த பாலை குடித்தாலும் சரி, இல்லைன்னா சீஸை சாப்பிட்டாலும் சரி, முழுமையாக அது உடம்புல போய் வயிற்றில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸு, அதாவது 2 மணிக்கூர் ஆகும். அதனால தான் பால் சில பேருக்கு அலர்ஜி, வயிற்றில் ஒத்துக்காத தன்மையெல்லாம் வருது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், பால் வந்து எப்போவுமே தண்ணி கலந்து தான் நம்ம குடிக்கணும், அப்படியே கட்டியாக குடிக்கக்கூடாது, ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குங்க. பால் சில பேர் வயிற்றில் ஒத்துக்காது, அந்த லாக்டோஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்க அலர்ஜி மாதிரி உடம்புல வரும். அப்படி பால் ஒத்துக்காதவங்க தயவுசெய்து பால் சாப்பிடாதீங்க. மற்றவங்க சாப்பிட்டாலும் 2 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகுது, அது தெரிஞ்சு சாப்பிடுங்க.
எட்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பொட்டேட்டோ. அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸ், அதாவது 1.5 மணிக்கூர்லேருந்து 2 மணி நேரம் ஆகுதுங்க பொட்டேட்டோ. ஆனால் இதே பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு குழை வச்சு சாப்பிட்டா இவ்வளோ டைம் ஆகாது. சில பேர் அதை அரை வேக்காடாக சாப்பிடும்போது தான் இந்த டைம் எடுக்கும். 9வது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் பொதுவாக நம்ம பச்சையாகவும் சாப்பிட்றோம், குக் பண்ணியும் சாப்பிட்றோம் இல்லையா? காய்கறிகள் உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா அரை மணிக்கூர்லேருந்து 3/4 மணிக்கூர், கிட்டத்தட்ட 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுதுங்க. இதை நீங்கள் காயை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டைஜஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டீங்க 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோதான் விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம், காய்கறிகளை பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறத விட பச்சையாக சாப்பிட்றது நல்லது. அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும், எல்லா வைட்டமின்களும் கிடைக்கும். கடைசியாக 10வது பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, வாட்டர். நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? அடிக்கடி உணவை விட தண்ணி தான் நிறைய குடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி நம்ம உடம்புக்கு போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய கால நேரம் எவ்வளோ தெரியுமா? மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளாடி, 0ன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் 0ன்னு சொல்கிறது நல்லா இருக்காது, அதனால் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி உடம்புக்கு உள்ளே போய் இறப்பையில் போய் டைஜஸ்ட் ஆகி முடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய காலம் 5 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் எடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு 10 வகையான உணவை சொன்னேன், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கால நேரம் ஆகுதுன்னு சொன்னேன். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த உணவு நைட்டில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், அதை பற்றி ஒரு மூல அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வயிற்றில் வரக்கூடிய தொந்தரவுகளை நம்ம தடுக்கலாம், வயிற்றில் வரக்கூடிய அலர்ஜி, ஒவ்வாமை இதெல்லாம் தடுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்ச வீடியோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இப்போமே ஷேர் பண்ணுங்கள். லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாட்டா அதையும் பண்ணிடுங்க. சப்போர்ட் தாங்க. உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்கள் கமெண்ட் போட்டிருப்போங்க. பாய் பாய்.